ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம், லைனிங்லாம் அட்டாச் பண்ணிட்டோம், ஸ்லீவ் லைனிங் அட்டாச் பண்ணிட்டோம். லைனிங் அட்டாச் பண்ணுற மெத்தட் நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள், ஃப்ரண்ட்டு, பேக்கு இதெல்லாம் லைனிங் அட்டாச் பண்ணிட்டோம். நம்ம இப்போது பெல்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஹைட்டு 5 இன்ச்சஸும் இந்த லென்த் வந்து 10 இன்ச்சஸும் வச்சுக்கலாம். இது வந்து 60 சென்டிமீட்டரில் சாரீ பண்ணால் அதிகம் இல்லைங்களா? 60 சென்டிமீட்டரில் நம்ம லைனிங் அட்டாச் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது இது லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறோம். சைஸ் வந்து 42 இன்ச்சஸ் ப்ளவுஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது 2 பீஸ் வச்சுருக்கோம், இது சிங்கிள் பீஸ் தான் மீந்தது. இதில் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். பெல்ட்டு ரெடி பண்ணுறோம். ஓகேங்களா? இது நெக்ஸ்ட் பெல்ட்டு. இது பீஸ் பத்தலை, அதனால் ஜாயிண்ட் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஜாயிண்ட் வச்சுருக்கேன். என்னால் அடிக்கடி வீடியோ போட முடியல, சாரி. உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லி போடணுன்னு தான் எனக்கு போட முடியல. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த கிளாத்தை வந்து இப்படி பிரிச்சுக்கின்னு இங்கே ஃபோல்டிங் தெரியாத மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி திரும்பி இங்கே ரொம்ப ஃபோல்டிங் வராத மாதிரி ஃப்ளாட்டாக பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் தையல் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுக்கணும். இதுக்குள்ளே ஏதோ த்ரெட்டு கலர் தெரியுது. இப்படி 2 மேல் பக்கம் துணி வர மாதிரி இப்படி 2ஆக மடிச்சுக்கணும். மேல் பக்கம் ஒன்று, மேல் பக்கம் மேல் துணி வரணும், இல்லை லைனிங் துணி வரணும். ஆனால் இந்த சைடு ஒரே துணி வரணும். இப்படி திருப்பி பார்த்தோம்னா இது 2ம் ஒரே துணி வரணும். ஓகேங்களா? வச்சுட்டு அப்போ தான் லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டாக வரும். பெல்ட்டு கட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு பெல்ட்டு ஷேப் வந்து உங்களுக்கு நோட்டில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இது நான் அப்படியே தோராயமாக கட் பண்ணி தைப்பேன். இப்படி பெல்ட்டு ஷேப் கட் பண்ணிக்கணும். இப்போது ஃப்ரண்ட்டு பீஸு டாட் பிடிச்சிடலாம். இந்த டாட்டும் வந்து உங்களுக்கு ட்ராயிங்கில் போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா புரிகிற வரைக்கும் அந்த ட்ராயிங் பார்த்தே மார்க் பண்ணியே நீங்கள் இந்த நேச்சஸ் பிடிங்க. இது 1/4 இன்ச்சு டாட்டு, இது 1 இன்ச் டாட்டு. இது 2த்துக்கு மிடில் பண்ணி இப்படி எடுத்து இங்கே ஆமில் கரெக்டாக இப்படி லெவல் பண்ணி வச்சுக்கிட்டு ஆமுடைய டாட் பிடிப்பேன். உங்களுக்கு தோராயமாக பிடிக்க வராது. இப்போ எதுக்கு இந்த மாதிரி போடுறேன்னா, ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து சிலது வந்து புரியலன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்காக போடுறேன். இங்கே பாருங்கள், இது மேல் துணி வரணும். இப்படி வச்சு அட்டாச் பண்ணோம். இப்படி வச்சு அட்டாச் பண்ணோம்னா இப்படி ரெடி பீஸில் வரும். இல்லை இப்படி வச்சு பார்த்துக்கின்னு கூட நீங்கள் திருப்பிக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸு இப்படி மேல் பக்கம் வச்சுக்கிட்டு இதுக்கு நேராக இப்படி அட்டாச் பண்ணணும். இதை வச்சு இப்படி திருப்பிக்கின்னு கூட நீங்கள் இங்கே பாருங்கள், இதுலேருந்து ஒரு கிளாத் விட்டுடுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து திக்காக வரணும். இங்கே பாருங்கள், வி பீஸில் மாதிரி வைக்கணும். இந்த வி மாதிரி வரும்போது அதில் வச்சு தைக்கணும். ஒரு பீஸ் இன்னொரு பீஸோட அட்டாச் பண்ணும்போது 3 புள்ளியில் தான் தைக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஃபோல்டிங் பண்ணி வச்சுக்கணும் கோன் மாதிரி. இப்படி அட்டாச் பண்ணிட்டு இதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இப்படி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு
மேலேருந்து ரோல் பண்ணின்னு வருவேன். ரோல் பண்ணின்னு வர சொல்லிவிட்டு வந்தோடனே இதை எடுத்து இதில் வைக்கணும். வச்சு இப்படி தைக்கணும். எந்த ஒரு பீஸ் தைச்சாலும் 3 புள்ளியிலே தைங்க. இப்படி திருப்பிக்கணும். இந்த லைனிங் அட்டாச் நான் பண்ணலை. இங்கே பாருங்கள், இந்த லைனிங் அட்டாச் ஸ்டிச்சு வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது. அதுக்கு தான் வந்து லைனிங் அட்டாச் பண்ணும்போது கைடு அளவு இந்த இடத்துல தைக்க சொல்கிறேன். இந்த இடத்துல தைச்சோம்னா நம்ம ஸ்டிச்சிங் இங்கே போட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்டிச்சிங் உள்ளே போயிடும். இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக வேரியேஷன் அதிகமாக 1/2 இன்ச்சில் வச்சோம்னா இந்த மாதிரி தான் ஸ்டிச் தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி போடக்கூடாது, இந்த அளவு தான் தைக்கணும். ஓகேங்களா? லைனிங் அட்டாச் பண்ணும்போது. இப்போ குக்கி பீஸ் ஐ பீஸ் வைக்கலாம். இருங்க, இது இன்னொரு பீஸ் தைச்சின்னு வந்துடுறேன். டாட் பிடிச்சிடலாம் அடுத்த பீஸ்க்கு. இப்போ பாருங்கள், அது வந்து பெல்ட்டு கீழே வச்சோம், பாடி மேலே வச்சு தைச்சோம். இப்போ இது அடுத்த சைடு வந்து பாடி கீழே வச்சு பெல்ட்டு மேலே வைக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் இந்த இதில் வச்சு அட்டாச் பண்ணுறது 2 பீஸாக வச்சுக்கணும். அப்போ தான் திக்னஸ் வரும். ஓகேங்களா? இங்கே வச்சுட்டு அதே மாதிரி வி பீஸ் வர மாதிரி வச்சு சேம் அதே 3 புள்ளியில் வர மாதிரி தைக்கணும். கீழே கோன் மாதிரி மடிச்சிட்டு முதல்ல அந்த டாட் வரைக்கும் தைங்க. அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணால் தான் உங்களுக்கு வரும். ஏன்னா வந்து பெண்டு பீஸில் வர்றது உங்களுக்கு கரெக்ட் பண்ண வராது. ஓகேங்களா? இது பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ணிடணும். அப்படி இப்படி போட்டு இங்கே பாருங்கள், இப்படி இருந்து ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிக்கிட்டு இதை இப்படி வச்சு சேம் அதே 3 புள்ளியில் தைக்கணும். இங்கே 2 கட் கொடுக்குறோம். நீங்கள் வந்து புதுசாக பண்ணுறவங்க பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டிச்சிங்கும் கட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளவுஸே போயிடும். இப்படி திருப்பிக்கணும். ஓகேங்களா? இப்போது ரைட் சைடு வந்து கொக்கி பீஸும் லெஃப்ட் சைடு வந்து ஐ பீஸும் வைக்கணும். ஓகேங்களா? இப்போ இது தைக்கலாம். த்ரீ இன்ச் முதல்ல கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 இன்ச் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ரைட் சைடு. ஓகேங்களா? இது ரைட் சைடு. இது 2 இன்ச்சஸ்ஸு மேலே வச்சு தைக்கணும். கொக்கி பீஸ் ஐ பீஸு கவனமாக தைங்க. அதில் வந்து நிறைய ரிங்கிள்ஸ்லாம் விழுது. இந்த கட் பண்ணுற பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிராஸாக இருந்துச்சுன்னா கூட இப்படி முறுக்கின்னு வரும். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே ஃபினிஷிங் வரல, கொஞ்சம் விட்டுக்கலாம். சேம் இதே 3 புள்ளி. ஓகேங்களா? சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஒரு பீஸு கூட இன்னொரு பீஸ் அட்டாச் பண்ணும்போது 3 புள்ளி அளவு டிஸ்டன்ஸ் வரணும். ஓகேங்களா? இங்கே இந்த கைட்லேருந்து ஒரு புள்ளி கிளாத் வெளியே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃப்ளாட்டாக வச்சு எட்ஜு தையல் போடணும். ஓகேங்களா? இது கொக்கி பீஸு 2 இன்ச்சு மேலே வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு 3 புள்ளியில் அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஃப்ளாட்டாக வச்சு எட்ஜு தையல் போடணும். நம்ம அட்டாச் பண்ணோம் அந்த பீஸ் மேலே. ஓகேங்களா? அது வந்துருக்கு இல்லைங்களா? அது மாதிரி எட்ஜு தையல் போடணும். எட்ஜு தையல் போட்டு இது பாருங்கள், உள்பக்கம் திருப்பிட்டு இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இப்படி
உள்ளே திருப்பிக்கணும். உள்ளே திருப்பிங்க இது பாருங்கள். இந்த கிளாத்தை வந்து இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள், தையல் வருது பாருங்கள், இந்த தையல் வருது பாருங்கள், அந்த தையல் வரைக்கும் இப்படி மடிச்சுட்டு ஃபுல்லாக உள்ளே மடிச்சிடணும். ஃபுல்லாக உள்ளே மடிச்சிடணும். ஓகேங்களா? இப்படி சின்ன ரஃப் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு லேபிள் எதனா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. ரஃப் கொடுத்துக்கோங்க. பாருங்க, இது கொக்கி பீஸ். ஓகேங்களா? இந்த எட்ஜு தையல் வந்து ஃபுல்லாக வந்து உள் பக்கம் வந்துடணும். மேல் பக்கம் வந்து லைனிங் கிளாத் தெரியக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி வரணும். ஓகேங்களா? இப்போது கொக்கி பீஸ் தைச்சிட்டோம். ஐ பீஸ் தைக்கலாம். இது பாருங்கள், 3 இன்ச்சில் நம்ம கட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், உள் பக்கம் வச்சு தைக்கணும். சரிங்களா? அது பாருங்கள், லைனிங் துணி, இது மேல் துணி உள்ளே வச்சு அட்டாச் பண்ணணும். சேம் அதே 3 புள்ளி. ஓகேங்களா? முதல்ல இங்கேருந்து தைக்கும் போது பெல்ட் வரைக்கும் முதல்ல தைங்க. அப்புறம் இந்த பெல்ட்டுக்கு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தையல் வந்து சிறுசாக வச்சுக்கோங்க. தூரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தையல் ஓப்பன் ஆகிடும். இப்படி கீறிக்கின்னு மேல் பக்கம் திருப்பிக்கோங்க. பாருங்கள், இந்த பெல்ட் லெவலில் வந்து நம்ம இதை லெவலில் மடிச்சுக்கிறோம். மடிச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், அதே 1/2 இன்ச் இங்கே எவ்வளோ கிளாத் அட்டாச் பண்ணிக்கிறோமோ அதே 3 புள்ளி மடித்து இங்கே பாருங்கள், அந்த ஸ்டிச் மேலேயே உட்கார வைக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அந்த ஸ்டிச் மேலேயே உட்கார வைக்கணும். நான் எப்பயுமே இந்த தையல் எட்ஜு தையல் போட மாட்டேன், டிஸ்டன்ஸ் தையல் தான் முதல்ல போடுவேன். இப்படி தைக்கணும். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் தையல் தைச்சிட்டு ஊசி உள்ளே இறக்கிட்டு டர்ன் பண்ணி ஊசி மறுபடியும் உள்ளே இறக்கிட்டு மறுபடியும் எட்ஜு தையல் போடணும். ஊசி உள்ளே இறக்கிட்டு ரஃப் கொடுத்துக்கலாம். அப்பப்போ ஸ்டிச் பண்ணுறது அப்பப்போ ட்ரிம் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து பீஸ் வந்து நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இது பீஸ் அப் அண்ட் டவுன் கரெக்ஷன் பண்ணோம். அது எப்படின்னு சொல்கிறேன் நான். இப்போது பேக் பீஸு மேல் பக்கம் வச்சுக்கிட்டோம். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டு பீஸு உள் பக்கமாக இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சு திருப்பினோம்னா இதுவும் மேல் பக்கம் இதுவும் மேல் பக்கம் வர மாதிரி வச்சுக்கணும். இப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது சைடு ஜாயின் பண்ணிக்கலாம்.